இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உள்ளங்களே, இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் தாய் திரு அவையால் நாம் சிந்தனைக்கு தரப்பட்ட நற்செய்தி புனித மத்தேயு பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8. முடக்குவாதமுற்ற ஒருவரை சிலர் கட்டலில் கிடைத்து இயேசுவிடம் நலம் பெற கொண்டு வருகின்றனர். இயேசுவிடம் சென்றால் விரைவில் நலம் கிடைக்கும் என்று உறுதியாக இவரை தூக்கி வந்தவர்கள் நம்பினார்கள். இயேசுவை பற்றியும் அவரின் போதனைகளை பற்றியும் இவர்கள் அறிந்தவர்கள், கண்கூடாக கண்டவர்கள். எனவே இறைமகன் இயேசுவிடம் தேவையில் இருப்போரின் உதவிடும் கரமாக, கருவியாக செயல்படுகின்றனர். இயேசுவிடம் உள்ள வல்லமை கண்டிப்பாக விடுதலை தரும் என்ற நம்பிக்கையில் சுமையையும் பாராமல் இயேசுவின் பாதத்திற்கு முடக்குவாதமுற்றவரை கொண்டு வருகின்றனர். முடக்குவாதமுற்றவருக்கு இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை நலம் தருகிறது. இயேசுவை பற்றி இவரும் அறிந்திருந்ததால் முழு நம்பிக்கை வைக்கிறார், நலம் பெறுகிறார். மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியின் மையமாக வருகிறது. பாவம் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பது யூதர்களின் நம்பிக்கை. பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என அவர்கள் எண்ணினர். இயேசு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் என்பது அவரது வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயல்களிலும் வெளிப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் நம்பிக்கை. முடக்குவாதமுற்றவரை சுமந்து வந்தவர்கள் நம்பிக்கையோடு சுமந்து வந்தார்கள். அந்த நம்பிக்கை நலம் அளித்தது. மறைநூல் அறிஞர்களின் கேள்விகளுக்கு இயேசுவும் இதன் மூலம் பதில் தருகிறார். தெய்வீக மருத்துவரான இயேசு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துவதன் மூலமாகவும் பாவங்களை மன்னிப்பதன் வழியாகவும் இயேசுவின் வாழ்வளிக்கும் பணிகளுக்கு யாரும் தடை போட முடியாது என்பதை தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். நாமும் பிறருக்காக வாழ்கிறோமா என சிந்திப்போம். நம் செயல்கள் மற்றவருக்கு பலன் தருகின்றதா, நலம் தருகிறதா என்ற கேள்விக்கணைகளை தினமும் தொடுப்போம். இறைமகன் இயேசுவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் தளராது வாழ்வோம். சுயநலமின்றி பிறர் நலம் பேணும் இறை மக்களாக வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி கூறும் உள்ளங்களாக திகழ்வோம். முடக்குவாதமுற்றவரின் பாவங்களை மன்னித்து அவரை குணப்படுத்தியதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுறுகின்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் என வாசிக்கிறோம். எனவே இறைமகன் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைத்து பிறரையும் அவரிடம் கொண்டு வரும் கருவியாக திகழ்வோம். இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.